சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. தேமுதிக வந்து பணபேரம் பேசிட்டாங்க, பெட்டி வாங்கிட்டாங்க, டீலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விமர்சனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எழக்கூடிய சிந்தனை என்ன? பேசிட்டு போகிறாங்கப்பா, இவங்களை நிறுத்தவே முடியாது. இவங்களுக்கு இதை தாண்டி வேறு வழியே கிடையாது. இல்லை, இவங்க ஏதாவது ஒன்று பேசியே ஆகணும். இப்போ இந்த சுச்சுவேஷன்லையும் தேமுதிகக்கு ஆதரவான ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கிறது வந்து எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப பின்னாடி இருக்கும் அரசியல் அப்படின்னு தோணுதா? இல்லை இல்லை சொல்லப்போனால் இங்கே யாருக்குமே அரசியல் தெரியாது. திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி, தேமுதிக பற்றி யதார்த்தமாக பேசுகிறாங்களா? இல்லை நீங்கள் யார்ட்டையா பேச்சு கொடுக்கும்போது ஏதாவது? எங்கே போனாலுமே என்கிட்ட கேட்பாங்கப்பா. நான் எங்கே போனாலுமே ஆட்டோவில் போனால் ஆட்டோ டிரைவர் கேட்பாரு, மேடம் நீங்கள் விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசுனது நான் பார்த்தேன். எனக்கு இருக்கிற அடையாளமே விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் தானே எனக்கு கிடைச்சது. தாவேக்காவை வந்து தேமுதிக ஒரு ஆலையா, ஒரு கூட்டணியாக கன்சிடர் பண்ணலையா? அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதோ இல்லை அவங்க கூட இந்த மாதிரி கூட்டணி வைக்கலாம் அப்படின்றதோ இல்லையா? ஆல்ரெடி நடந்திருக்கலாம், நிச்சயமாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயகாந்த் அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் ஒப்பிடுற அந்த கம்பேரிசன் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், விஜயகாந்த் ஐயாவை நீங்கள் யாரோடவே கம்பேர் பண்ணவே முடியாது, யாரோடமே கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் குறித்து விமர்சனமாக சொன்னீங்க, இல்லை அரசியல்வாதிகள் இன் ஜெனரல் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. தேமுதிக ஒரு அரசியல் கட்சியாக அவங்களும் இதே மாதிரி தான் இருக்காங்களா? இல்லை நீங்கள் அவங்கள மட்டும் எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்க? அவங்களுக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று இருக்குன்னு நான் நம்புறேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகை அனுபரமி நம்ம கூட இருக்காங்க, அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. சோஷியல் மீடியாவில் வந்து தேமுதிக பற்றி எழுதும்போது நிறைய விமர்சனம் நீங்களும் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. டீலிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பணபேரம் பேசிட்டாங்க, பெட்டி கை மாறிச்சு. தேமுதிக மட்டும் இல்லை, இன்னும் மற்ற கட்சிகள், கூட்டணிக்குன்னு போகக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் மேலே வைக்கிற பொதுவான குற்றச்சாட்டு தான் வச்சுக்கோங்களேன். தேமுதிக பற்றி நீங்கள் அதிகம் பேசுகிறவங்க, அதனால் நேரடியாக கேட்குறேன். தேமுதிக வந்து பணபேரம் பேசிட்டாங்க, பெட்டி வாங்கிட்டாங்க, டீலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விமர்சனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எழக்கூடிய சிந்தனை என்ன? பேசிட்டு போகிறாங்கப்பா, இவங்களை நிறுத்தவே முடியாது, இவங்களை நிஜமாலுமே நிறுத்த முடியாது. இது வந்து நம்ம எப்படின்னா, இவங்களுக்கு இதை தாண்டி வேறு வழியே கிடையாது. இல்லை, இவங்க ஏதாவது ஒன்று பேசியே ஆகணும். மனநிலையை குழப்புறதும் அந்த சூழ்நிலையை வந்து கேவலப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. உடனே அவங்கள வந்து அதை கலைச்சி போடுற மாதிரி பேசுகிறதுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க கண்ணு முன்னாடி இருக்குது. இது நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை எதாவது நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு ஏஐயில் க்ரியேட் பண்ணலாம், ஒரு சாதாரணமான ஒரு ஆளை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கலாம். ஒரு கட்சியை கலைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ தான், இந்த கட்சி சேர்ந்தவர் இது பண்ணார், இந்த கட்சி சேர்ந்தவர் இது பண்ணாருன்னு ஒரு கட்சி கலைக்கிறதுக்கு எல்லா விஷயங்களுமே நடக்க தான் செய்யும், நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த பெட்டி விஷயம், பணபேரம், இந்த கூட்டணி கட்சியோட தொடர்பு, இதெல்லாமே ஆதி காலத்தில் தேமுதிக சந்திச்சுட்டு வந்த பிரச்சனையே தான். புதுசாக எந்த பேருமே தேமுதிக சந்திக்கலை. இந்த பேர் ஆரம்ப காலத்துலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய கட்சி கூட இணைஞ்சதுக்கு அப்புறமா மேபி இது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, கூட்டணி பற்றி பேசும்போது தேமுதிக கண்டிப்பாக ஏதாவது ஒரு கூட்டணி, ஒரு பக்கசார்பு எடுத்தாகணுமா? தேமுதிக தனியாக நின்று எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறேன். எடுத்தோன்னே இப்படி சொல்லிட்டீங்களே. நிஜமாலுமே வாய்ப்பு இல்லை, உண்மையாலுமே. ஏன், எதனால் அப்படி நினைக்கிறீங்க? மக்கள் வந்து சரியான முடிவெடுக்கவே தெரியாத ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. இந்த மக்களை நம்ப முடியாது. இது வந்து ஒரு பெரிய சொல்ல முடியாத வழி. மக்களை நேசிக்கிற எல்லாருக்குமே ஆகட்டும், இது ரொம்ப சொல்ல முடியாத ஒரு வழி. என்ன முடிவு அவங்க எடுக்க முடியும்? இந்த மாதிரியும் ஒரு தோல்வின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அப்புறம் தேமுதிகன்ற கட்சி இருக்குதா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரியாமையே போயிடும் இல்லையா? அது இப்போ வளர்ந்து வர்ற கட்சின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. ஆதி காலத்துலேருந்து வளர்ந்து ஒரு இடத்துக்கு ஸ்திரமாக நிற்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அந்த போராட்டத்துக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியவங்க மக்கள் தான். மக்கள் ஏற்கனவே 2-3 முறை இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு எழுதவே இல்லை. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இவரை கொண்டுட்டு வந்திருக்கலாம், இவரை சிஎம்மாக நிறுத்திருக்கலாம், இவரை முதலமைச்சராக விடாமல் விட்டுட்டோம், நம்ம மேலே தப்பு இருக்குன்ற எண்ணமெல்லாம் விஜயகாந்த் ஐயா மறைஞ்சதுக்கு அப்புறம் தானே இவங்களுக்கு வந்தது. இருக்கும்போது ஏன் அவங்க வாய்ப்பு கொடுக்கவே இல்லை? இப்போ இந்த மக்களை நம்பி திரும்ப அவங்க வந்து எந்த டிசிஷன் எடுத்து உறுதியாக வந்து எங்ககிட்ட எதுவுமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு வெறுங்கையில் வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோன்னு சொல்லி எந்த கேட்க முடியும்? மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. நாளைக்கெல்லாம் பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கணும், ஒரு தார் சாலை போடலாம் இத்தனை கோடி தேவைப்படணும், ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னா இத்தனை கோடி தேவைப்படணும், நீங்கள்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து அங்கே சென்ட்ரலில் கேட்டுட்டோம், அவங்க வந்து அங்கேருந்து ஆர்டர் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க பணம் கொடுத்தா நாங்கள் பண்ண முடியும்னு இருப்பீங்க. அது வரைக்கும் நாங்கள் எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அதுக்குள்ளே காசிப்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். எக்கச்சக்கமான பேர் அதுக்கான பிரச்சனைகள் தூவி விட்டுகிட்டே இருப்பாங்க. தேமுதிக கட்சிக்கு
வந்து சின்ன அது செய்யலை இன்னும் அது செய்யலைன்னு ஆல்ரெடி எல்லா கட்சியுமே 4 வருஷமா அந்த ஸ்லீப்பிங் மோட்ல தான் இருக்கும். இது இன்னைக்கு என்னத்தை நம்ம பார்க்கவே இல்லை. எல்லா அரசியல் தலைவர்கள் இருக்கிற காலத்துலேருந்து பார்க்கணும். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொன்ன வாக்குறுதி மட்டும் யாராவது நிறைவேற்றிருந்தாங்கனாக்கா அப்புறமா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், ஆதாரத்தோட சொல்லுங்கள். இந்த இத்தனை வாக்குறுதிகள் இவங்க கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும், ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, எப்போ வந்து இது நிறைவேற்ற போகிறீங்க, எங்களுக்கு ஒரு டேட் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே வாரண்டி கேட்குறாங்க. ஒரு சின்ன ஒரு 100 ரூபாய் பொருட்கள்லாம் வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் இத்தனை வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இதுக்கான உத்தரவாதம் என்ன? எத்தனை நீங்கள் இதுக்கப்புறமா கேட்டுட்டு வந்து பிஜேபி கிட்ட கேட்பீங்களோ, காங்கிரஸ் கிட்ட கேட்பீங்களோ, உங்கள் மேலிடம் எதுவாக இருக்குமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் நம்பி இருக்கிறது உங்களை தான் இல்லையா? மத்திய கட்சி தான் நாங்கள் நம்பி இருக்கோம், மாநில கட்சி தான் நம்பியிருக்கோம். நீங்கள் மத்திய கட்சியை நீங்கள் நம்பி டிசிஷன் எடுக்காமல் போங்க. மக்களை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. எங்களுக்கு அவங்க தரலன்ட்டு நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னா அலை போயிடுறது யாருது? நாங்கள் தானே, மக்கள் தானே. அப்போ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தேமுதிகக்கு என்ன தேவையாக இருக்குது? என்ன தேவையாக இருக்குது? பணம் வேணும்ல. கட்சி நடத்துறதுங்க சாதாரண இல்லை. எங்கெங்கேயோ இருந்து யார் யார் மூலியமா எந்தெந்த கட்சிக்கோ பணம் வருது. அந்த மாதிரிலாம் இந்த தேமுதிக கட்சிக்கு பணம் வர்றது கிடையாது. அவங்க வந்து மக்களை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. மக்களோட அரசாட்சியில் மனசாட்சியில் அவங்களை ஜெயிக்க வச்சாதான் அவங்க அரசாட்சிக்குள்ளேயே வர முடியும். அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். தேமுதிகக்கு முன்னாடி நேருக்கு நேரம் நான் எந்த கட்சியுமே கிடையாது. இன்னி வரைக்குமே எந்த கட்சியிலுமே நான் இல்லை. உங்களை தேமுதிக இணைச்சுக்கணும்னு யோசிக்கலையா? நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நானும் என் குழந்தைங்க எப்போவுமே நான் தேமுதிக கூட, ஏன்னா விஜயகாந்த் ஐயா மேலே அவங்க குடும்பத்து மேலே எங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. போலித்தனம் இல்லாத மனிதர்கள் தான் அவங்களும். அதனால் மனிதர்களாக எங்களுக்கு அவங்க ரொம்ப 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 பிடிக்கும். எங்களோட வெல் விசர்ஸ் கூட தான் அவங்க. பட் இருந்தாலுமே நாங்கள் வந்து ஒரு கட்சியாக நிலைப்பாடு எடுத்து போகிறதுங்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நாங்கள் அந்த கட்சியில் இருக்கோம். ஆனாலுமே எந்த கட்சியிலுமே என்னால் சொல்ல முடியாது. தேமுதிக ஜெயிக்கணும், மக்களுக்கு அவங்க போய் நல்லது பண்ணணும், அந்த எண்ணம் மட்டும்தான் தேமுதிக தொண்டர்கள் எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஓகே. இப்போ சமீபத்தில் எமர்ஜ் ஆன கட்சிகள் இல்லை, ரொம்ப பாப்புலராக பவரில் இருக்கக்கூடிய கட்சிகளில் போய் சேர்றதுக்கு நிறைய பேர் அபிப்பிராயப்படுவாங்க. பட் தேமுதிகன்னு சில உண்மை தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது 2026 தேமுதிக என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றலாம் ரொம்ப அனலைஸ் பண்ணாமல் எனக்கு அவங்கள பிடிக்கும், நான் சேர விரும்புகிறேன்றீங்கள. இப்போ இந்த சுச்சுவேஷன்லையும் தேமுதிகக்கு ஆதரவான ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கிறது வந்து எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப பின்னாடி இருக்கும் அரசியல் அப்படின்னு தோணுதா? இல்லை இல்லை சொல்லப்போனால் இங்கே யாருக்குமே அரசியல் தெரியாது. எனக்கு கூட தெரியாது, உங்களுக்கு கூட தெரியாது. யாருக்குமே இதுதாண்டா அரசியல் அப்படின்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. அம்பேத்கர் எப்படி அரசியல் பண்ணார் தெரியுமா? பெரியார் எப்படி பண்ணார் தெரியுமா? காமராஜர் என்ன பண்ணார் தெரியுமா? அண்ணா எப்படி பண்ணார் தெரியுமான்னு அதையே தானே சொல்கிறாங்க. ரீசன்ட் டைம்ஸில் கரண்ட் பீரியடில் இப்போ எப்படி ஆட்சி நடக்குதுன்னு நமக்கு தெரியுமான்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. ஆட்சிங்கிறது எவ்வளோ பெரிய அற்புதமான அபூர்வமான ஒரு விஷயம் தெரியுமா? மக்களுக்கும் நம்ம நேரடியாக கடவுள் மாதிரி இருந்து நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு அது. இன்னமும் கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன ஆதரவாக இருக்கிறவங்கள மட்டும்தான் திமுக ஆதரிச்சுக்கிட்டே இருக்கு. திமுகவை யாரெல்லாம் வழிமொழிகிறாங்களோ, யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் திமுகவால் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. கூட்டணிக்கு போயிட்டாங்க நீங்கள், ஆனாலும் விமர்சிக்கிறீங்களே திமுக. வேறு வழி இல்லை. சாதக பாதகங்களும் என்னோட மனசாட்சி கூட நான் சொல்லி தானே ஆகணும். நான் எப்போவுமே வந்து இதுக்கு தான் பேசுவேன், இதுக்கு தான் பேசுவேன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் அது ஒரு பணபலம் நிறைஞ்ச மகா பலம் பொருந்திய கட்சி திமுக. அப்போ தேமுதிக இணைஞ்சுதான் ஆகணும், அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. என்ன பண்ணணும்னா இந்த கட்சி அந்த கட்சியோட மைனஸை ப்ளஸஸ் எல்லாம் ஏற்றுக்கணும். இந்த கட்சி திமுக கிட்ட இருக்கிற நிறைய குறைகள் நிறைகள் எல்லாம் சரி பண்ணிட்டு மக்களுக்காக மட்டும்தான் இவங்க 2 பேருமே சரியாக சமமாக நிற்கணும். ஈகோ இல்லாமல் நான் பெருசு நீ பெருசு, நான் வந்ததுனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, நீங்கள் வந்ததுனால தான் நாங்கள் இதாகணுன்ற மாதிரியான எந்தவித ஈகோ பாகுபாடுமே இல்லாமல் மக்களுக்காக மட்டும்தான் நாம் இணைஞ்சிருக்கோம். நம்மளோட நிலைப்பாடு மக்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டுமா தான் இருக்கணும். தேமுதிகவை நம்பி கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற மாதிரி திமுகவை நம்பி கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. 2 பேர் தப்புமே 2 தரப்பில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தப்பாக வழிநடத்திடக்கூடாது. அவங்க 2 மக்களுமே வேதனைப்பற்றக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக 2 கட்சியுமே சமமாக தங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மதிப்போடு மக்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டாக்கா அதுவே போதும். ஓகே. நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, மக்களை பார்க்குறீங்க. இப்போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி, சீமான் அவர்களை பற்றி, விஜய் அவர்களை பற்றி, இபிஎஸ் அவர்களை பற்றி மக்கள் பேசுகிற மாதிரி இல்லை டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி தேமுதிக பற்றி யதார்த்தமாக பேசுகிறாங்களா? இல்லை நீங்கள் யார்ட்டையா பேச்சு கொடுக்கும்போது ஏதாவது எங்கே போனாலுமே என்கிட்ட கேட்பாங்கப்பா. நான் எங்கே போனாலுமே ஆட்டோவில் போனால் ஆட்டோ டிரைவர் கேட்பாரு, மேடம் நீங்கள் விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசுனது நான் பார்த்தேன். எனக்கு இருக்கிற அடையாளமே விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் தானே எனக்கு கிடைச்சது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அடையாளமே வந்து நிஜமா? நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதில் எந்த ஒளிமுறையுமே கிடையாது. நான் 15 வருஷம் 14 வருஷமாக மீடியாவில் இருக்கேன் அப்படின்னாலும் நான் என்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டேன். நான் என்னை வெளிப்படுத்திக்க விரும்பவே மாட்டேன். எவ்வளோ பிரச்சனைகள் சமூகத்தில் இருந்தாலும் எனக்கு அரசியலுக்கு வரணுங்கிறதுலாம் ரொம்ப வெறித்தனமான ஒரு எண்ணம் இருக்குது. அரசியலுக்குள்ளே வரணும், நிறைய மக்களோட சந்திக்கணும், மக்களோட பிரச்சனை அப்படின்ற எண்ணம் நிறைய இருக்குது. வந்தாலும் தேமுதிகக்கு தான் வருவேங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.
இருந்தாலும் ஏன்னா நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச மனசாட்சி உள்ள கட்சின்னா தேமுதிக தான். அதில் மாற்று கருத்து நிச்சயமாக கிடையாது. நாங்கள் வந்தால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் தேமுதிக தான் இருப்போம். ஆனால் எனக்கு அரசியலில் வந்து வெறித்தனமான ஆசைகள் இருந்தது உண்மை. ஆனால் நானே ஏன் விலகி இருக்கேன் அப்படின்னாக்கா, எல்லா கட்சியிலும் இருந்த அளவுக்கு அதிகமான வேதனைகள் மக்களுக்கு அவங்க கொடுத்த இந்த அளவுக்கு வேதனைகள் வந்து ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது. அந்த அப்பாவி மக்களை வந்து இவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடாது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எந்த கட்சி மேலேயுமே ஒரு மரியாதை வராமல் போயிடுச்சு. ஓகே. நீங்கள் வந்து சமீபத்தில் கேட்ட இல்லை பேசின தேமுதிக தொண்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா உங்களுக்கு? இன்னுமே இந்த கட்சி இந்த இயக்கம் வந்து ரொம்ப அலைவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல? இப்போவுமே பாருங்களேன், தேமுதிக தொண்டர்கள் வந்து தேமுதிகவை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணி நான் கேட்டதே இல்லை. இது எதோ சொல்லணும்னு நான் சொல்லலை. நிஜமாலுமே வந்து தேமுதிக தொண்டர்கள் எப்போவுமே இல்லை, அது அவ்வளோ அனுசரிச்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. தேமுதிக கிட்ட இப்போ நீங்களே சொன்ன மாதிரி எந்த போராட்டத்துக்கு வந்து கலந்துக்க மாட்டேங்குது, இதுக்கான விளக்கம் கூட அவங்க கொடுக்கல. தேமுதிக வந்து நாங்கள் இதுக்கு பண்ண முடியல, அது பண்ண மேக்ஸிமம் ஆன பிரச்சனைகளுக்கு அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கரூர் பிரச்சனையாகட்டும், கள்ளச்சாராயம் பிரச்சனையில் அவங்க இறந்ததாகட்டும், முக்கியமான பிரச்சனைகளுக்கு தேமுதிக வராமல் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வரணுங்கிறதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணுறது, இந்த வலைத்தளங்கள் எல்லாம் ட்விஸ்ட் பண்ணுறது, தூண்டி விடுறது, எல்லாத்துக்கும் வந்து மூக்கு நுழைக்கணும்னு எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து முன்னேறி கொடுத்தணும். அந்த மாதிரி வந்து மேன்மையான கட்சிகள் செய்யக்கூடிய வேலை கிடையாது. ஆனால் பொதுப்படியான அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக தேமுதிக குரல் கொடுத்து தான் இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையிலுமே தேமுதிக வந்தாங்க. எந்த பிரச்சனைக்கு அவங்க வரலன்னு எனக்கு ஒன்று ஆதாரமாக காட்டுங்க, அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஆனால் தேமுதிக தொண்டர்கள் வந்து பயங்கரமாக புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய கிஃப்டட் தெரியுமா? நிஜமாலுமே ஒரு பெரிய கிஃப்டட். இது திமுகக்குள்ளேயே தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு திமுகவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி திமுகவால் ஆதரவு கிடைச்சவங்க, அதால் பெனிஃபிட் அடைஞ்சவங்க வேணால் திமுக வந்து வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடலாம். ஆனால் திமுக கட்சியில் இருந்தும் நம்மளுக்கு எதுவுமே பண்ணலேன்னு இருக்கிற அந்த கோடிக்கணக்கான மக்கள் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, எப்போவுமே விமர்சனம் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் தேமுதிகவில் பார்க்க முடியாது. அவங்க எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. நம்மளுக்குன்னு ஒரு அதாவது கட்சியை மக்களையும் தனித்தனியாக அவங்க பார்க்கவே இல்லை. நாம தான் நம்ம கட்சி, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கட்சிக்குள்ளே மக்களுக்குள்ளே நெருக்கமாக போகணும், நம்மளுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வரணும் அப்படிங்கிறது தான் அடிமட்ட தொண்டன்லேருந்து பெரிய கட்சி அந்த நிர்வகிக்கிறவங்க வரைக்கும் ஒரே மனநிலையாக இருக்குது. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஓகே. நீங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னீங்க என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும், அனுப்பரம் யாருன்னு சொல்லணும் அப்படின்றத கூட பெரிய நாட்டம் இல்லைன்னு சொன்னீங்க. அந்த அரசியலுமே ஆரம்பத்தில் சொன்னீங்க தேமுதிகன்றனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்படி எப்போ பேசினாலுமே தேமுதிக பற்றி விஜயகாந்த் அவர்கள் பற்றியே பேசுகிறீங்கல்ல, தேமுதிகவில் இருந்தோ இல்லை அவருடைய குடும்பத்திலேருந்தோ உங்களுடைய வீடியோஸ் பார்க்குறாங்களா, உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா, உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அம்மா என் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க. பிரேமலதா அவர்கள் அம்மா கிட்ட ரொம்ப நல்லா பிரியமாக பேசுவாங்க. குழந்தைங்க பிறந்த நாளுக்குலாம் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன். நான் சும்மா போய் தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நான் என்னுடைய பிறவி குணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப போய் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துருவேன். ஒருவேளை நான் அவங்களை அதிகமாக ரீச் ஆகவே இல்லை, நான் அவங்கள போய் தொந்தரவு பண்ண விரும்பாமல் நான் ஒதுங்கியே தான் இருக்கேன். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அவங்கள தொந்தரவு எனக்கு யாரையுமே தொந்தரவு பண்ணி பழக்கம் இல்லை. அவங்களாம் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் போவேன். அவங்களுக்கு தெரிகிற இடத்துல நான் இல்லை, நான் ரொம்ப சாதாரணமான ஒரு இது, அதனால் அவங்க தெரிகிற இடத்துல நான் இல்லை. ஆனால் எப்போவுமே எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அம்மா என்னை கூப்பிடுவாங்க. அப்போ நான் நிச்சயமாக அவங்கள போய் பார்ப்பேன். நீங்கள் கட்சியில் இணைய போகிறதோ இல்லை அந்த ஆசைகளோ உங்களுக்கு தெரியுமா? அந்த இருக்குது. ஓகே. இருக்குது. நான் இதுவுமே செஞ்சுருக்கேன். நான் தொண்டராக நான் வரேங்கம்மா, நான் அதுக்காக இது பண்ணுறேன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னோடய ஃபேமிலியில் சில இழப்புகள் எல்லாம் இருந்ததுனால நான் அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர முடியல, அதில் ரொம்ப சிக்கிட்டு இருந்ததுனால நான் எல்லா தொடர்புகள்லேருந்துமே வெளியே நின்றுட்டேன். இப்போவுமே கூட இந்த கட்சியை பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் தான் நான் இதுக்கு திரும்பவும் வந்தேன். அதாவது தேமுதிக தொண்டர்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படியாவது நம்ம கட்சியை விட்டு கொடுத்துடவே கூடாது. இது வந்து பணம் பறிக்கிற கட்சி இல்லை, பணத்துக்கு வியாபாரம் பண்ணுற கட்சி கிடையாது. மனிதாபிமானம் உள்ள மக்களுக்காக செயல்படுற கட்சி. நிறைய குறைகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கலாம், அது அத்தனையுமே 24/7 மக்களுக்குள்ளே போய் சொல்கிற அளவுக்கு அதை அவங்க விரும்பலை. யாராக இருந்தாலும் அதை சொல்ல மாட்டாங்க தான். ஸோ இந்த பிரச்சனை இருக்குன்னா அது உங்களுக்கு பூதாகரமாக தெரியும். அப்போ கட்சி அவ்வளோதானாங்கிற மாதிரியான நிலைப்பாடு எடுக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், கட்சி ரொம்ப ஸ்திரமாக இருக்குது. சில பிரச்சனைகளை தாண்டி வரதுக்கான கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுது, அதுதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த கால அவகாசம் எதுக்காகனா மக்களாகிய உங்களை ஒருங்கிணைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இதில் வேறு எந்த இதுவுமே இல்லை. பணம் தான் பிரச்சனைனாக்கா இப்படி சொடக்க போகிற நேரத்தில் அந்த கட்சி தீர்மானிச்சிருக்கலாம், இந்த கட்சி கூட நம்ம போயிட்டு பணத்தை வாங்கி எங்களுக்கு இந்த சீட்டு கொடுங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணியிருந்துருக்கலாம். இவ்வளோதான் மேஜிக். பட் அந்த கட்சி அப்படி பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு எது நல்லது பண்ணணுமோ அதுக்காக தன்னோட ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்துட்டு
மக்களுக்காக தான் இது வராங்க. ஸோ மற்றவங்க பேசுகிற காசிப்ஸு, மற்றவங்க பேசுகிற வீண் வதந்திகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எதிர்காலத்தில் தேமுதிகக்கும் மக்களுக்கும் இருக்கிற ஒரு அன்பு, ஒரு நட்பு, ஒரு இது வந்து தொடரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தேமுதிக தொண்டர்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயமா இருக்குது. திரு விஜய் அவர்கள் குறித்து பிரேமலதா அவர்கள் எப்போ பேசினாலுமே ரொம்ப அன்பாக ரொம்ப ஃபாண்டாக தான் பேசியிருக்காங்க. பட் தாவேக்காவை வந்து தேமுதிக ஒரு ஆலையா ஒரு கூட்டணியாக கன்சிடர் பண்ணலையா? அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதோ இல்லை அவங்க கூட இந்த மாதிரி கூட்டணி வைக்கலாம் அப்படின்றதோ இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைப்பா, ஆல்ரெடி நடந்திருக்கலாம். நிச்சயமாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா அணுகியிருக்கலாம், இவங்க வேணான்னு சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை தேமுதிக அணுகியிருக்கலாம், தாவேக்கா வேணான்னு சொல்லியிருக்கலாம், அங்கே என்ன வேணால் நடந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாது. நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சது, சரியாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறது, நம்ம ஃபீல் பண்ணுறது திமுகவும் தேமுதிகவும் இணைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி நிறைய விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் நம்ம உள்ளே போகவே வேண்டியதில்லை. இவங்க கேட்டிருப்பாங்களா, இவங்க வேணான்னு இருப்பாங்களா, இந்த கேள்விகளுக்கு நம்மளுக்கே விடை தெரியாது. நம்ம ஏன் அதை போட்டு குழப்பிக்கணும்? இப்போ நீங்கள் தாவேக்காவை பார்க்குறீங்களா, உங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்குது தாவேக்கா பற்றி? தாவேக்கா மேலே நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான நம்பிக்கை வச்சுருக்காங்க விஜய் மேலே. அந்த நம்பிக்கையெல்லாம் அவர் காப்பாற்றணுங்கிறது தான் ஒரு பொதுமக்களாக என்னோட வேண்டுதலுமே கூட, என்னோட பிரார்த்தனையுமே அதுவாக தான் இருக்குது. மக்கள் ரொம்ப 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 பாவம். தன்னை வழி நடத்துறதுக்கு, தனக்கான நல்லது சொல்கிறதுக்கு காலங்காலமாக மக்கள் வந்து இவங்களை ஒரு அடிமையாகவே வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா கட்சியுமே ஆகட்டுமே, நேருக்கு நேராகவே நான் சொல்கிறேன், எல்லா மக்களுமே இவங்க வந்து ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இத்தனை கொடுக்குறாங்களே, 10,000 கொடுக்குறேன், 5,000 கொடுக்குறேன்னு. கொரோனா பீரியடில் அவங்கவுங்க எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, எத்தனை குடும்பங்கள் இல்லாமல் போணுச்சு. அப்போல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் இருந்த எம்பி, கவுன்சிலர் இவங்களாம் என்ன பண்ணாங்க? அவங்க வீடெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது. கோடிக்கணக்கான வீடு போட்டு அவ்வளோ செல்வ செழிப்போட ஒரு வீடு, பக்கத்தில் குடிசை வீடு, சாதாரண வீடு, வாடகைக்கு இருந்த வீடு, ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு போட்டிருக்கலாமே. கொரோனா காலத்துலலாம் அவ்வளோ கடும் பஞ்சம், கடும் பட்டினிலாம் இருந்தாங்களே. அப்போல்லாம் இந்த இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கவுன்சிலரு, எம்பி இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் வரல? மக்கள் எப்போவுமே அரசியல்வாதிகள் நம்பிக்கிட்டே இருக்காங்க. அரசியல்வாதிகள் தான் மக்களை கைவிட்டுறாங்க. இந்த நேரத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட். மக்கள் வந்து அரசியல்வாதிகளுக்கு ஜஸ்ட் ஒரு பொருள். நம்ம தேவைப்படும் போது அந்த பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணிக்கை தான் வேணும், கவுண்ட்டு. மக்கள் வந்து இவங்க வந்து தனி மனிதர்களா, தனி மனிதனோட உணர்வுகளா, தனி மனிதனோட எதிர்காலத்துக்கான நல்லது எதுவோ அதை நம்ம பண்ணணுங்கிறதோ அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இது அவங்களுக்கெல்லாம் கவுண்ட்டு. நாமக்கல்ல இத்தனை ஆயிரம் மக்கள் இருக்காங்க, சேலத்தில் இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த கவுண்ட்டை வச்சு தான் அரசியலே நடக்குது. இந்த மாதிரி விஜய் பண்ணாமல், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணாமல் தனி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாருமே ஒரு பெரிய வாழ்வியல் இருக்குது. அவனும் இந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்கான். அவனுக்குள்ளேயும் வழி இருக்குது, அவனுக்குள்ளேயும் தேடுதல் இருக்குது, அவனுக்குள்ளேயும் வேட்கை இருக்குது. அவன் ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அவன் ஏதாவது சம்பாதிக்கணும்ல. அவனை நம்பி குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, ஒரு எதிர்காலம் இருக்குது, அவங்களுக்கு படிப்பு வேணும், அத்தியாவசியம் வேணும். அவங்க இறங்கி வர்ற தார் சாலை பத்திரமா இருக்கணும், நல்லதாக இருக்கணும், குண்டும் குழியுமா இல்லாமல் இருக்கணும். அவன் பத்திரமா வீட்டுக்கு வந்து திரும்பி பத்திரமா வீட்டுக்கு போகணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பாதுகாப்பு சம்மந்தமாகவே. அதில் எல்லாமே கட்சி தான் சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி வந்த கட்சி தான் நல்ல கட்சி. நீங்கள் வந்து இந்த கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க. விஜயகாந்த் அவர்கள் மேலே ஒரு பெரிய அன்பு கொண்டவங்க நீங்கள். விஜயகாந்த் அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் ஒப்பிடுற அந்த கம்பேரிசன் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், விஜயகாந்த் ஐயாவை நீங்கள் யாரோடவே கம்பேர் பண்ணவே முடியாது. யாரோடமே கம்பேர் பண்ணவே முடியாது. அது என்னமோ தெரியல, அவர் ஒரு தனி மனிதர். அவர் நினச்சது எல்லாமே மக்களை ரீச் பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். அப்போ அவருக்கு யாருமே சப்போர்ட்டிவாக இல்லை, ஆதரவாகவே இல்லை. என்ன இருந்தாலும் பொழைக்க தெரியாத மனுஷனாக இருக்காரு. இப்படி இருந்தால் இப்படி சம்பாதிச்சு போயிட்டு இருக்க வேண்டியதானே, ஏன் இவர் இப்படி இருக்காருன்னு அவர் கூட இருந்தவங்களே அவரை வந்து அபிப்பிராய ரீதியாக துன்புறுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன அந்த மனுஷன் இப்படி இருக்காரு, இவர் இருந்தால் இப்படி இருந்தால் நம்ம எப்படி இவரை நம்பி இருக்கிறோம், நமக்கு நாளைக்கு எப்படி நம்ம செட்டில் ஆகுறது. அந்த செட்டில் ஆகுறதுங்கிறது அரசியல் கட்சியில் நீங்கள் அதிகமாக கேள்விப்படலாம். ஒரு கட்சிக்குள்ள நிர்வாகிக்காக வர்றதுங்கிறது வந்து எதுக்காக? இது மக்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வேலை. ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி, ஒரு கலெக்டர் மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பதவி. அந்த பதவி என்ன செய்யணும்? மக்களுக்கு நல்லது பண்ணணும். நான் இதில் என்ன பெனிஃபிட் அடைவேன், எனக்கு இதில் என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்னு தான் ஒவ்வொரு அரசியல் நிர்வாகியும் நினச்சாக்கா அந்த கட்சி என்னத்துக்காகும்? அப்படி தான் இன்னமும் அது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வந்தாக்கா அது அரசியல். இதுக்கப்புறமா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிடணும், தெளிவாக இருக்கணும். இந்த வாக்குறுதி நீங்கள் எனக்கு கொடுக்கலன்னா நான் உங்களை ஆட்சி கடையில் உட்காரவே விட மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும், தெளிவாக இருக்கணும்.
நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் குறித்து விமர்சனமாக சொன்னீங்க, இல்லை அரசியல்வாதிகள் இன் ஜெனரல் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. தேமுதிக ஒரு அரசியல் கட்சியாக அவங்களும் இதே மாதிரி தான் இருக்காங்களா, இல்லை நீங்கள் அவங்கள மட்டும் எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்க? அவங்களுக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை அது எப்படி, எந்த ரீதியில் அது உங்களுக்கு ஒரு தாட்டா இல்லை ஒரு ஹோப்பை கொடுக்குது? எந்த ஒரு காரணத்துலையுமே அவங்கள பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக அவங்கள ரீச் பண்ணலாம். மற்ற கட்சிகளை போய் நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது. அவங்க உங்களுக்குள்ள ஒரு எளிமையான மனிதர்களாக அவங்களுக்குள்ளே கலந்துருப்பாங்க. சாதாரண ஒரு தொண்டர் வீட்டுக்கும் சட்டுன்னு போயிட்டு வருவாங்க. சாதாரணமாக அவங்க கூட ரொம்ப இயல்பாக கேஷுவலாக பேசுவாங்க. அந்த பேச்சு, அந்த உடல் மொழி, அந்த இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அவங்க நம்மளுக்குள்ள ஒருத்தங்க தான் அப்படின்னு. ரெண்டாவது வந்து அந்த மனசாட்சி நான் சொன்ன காரணத்துக்கான இது என்னென்னா, யாருக்காவது எங்காவது ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க நம்மளை நம்பி இருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவங்க உதாசீனப்படுத்த மாட்டாங்க. இந்த மக்களுக்காக நம்ம எதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணுங்கிற பொறுப்பை அவங்க வந்து ரெஸ்பான்ஸை எடுத்துக்கிறாங்க. அதை ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அதை கொடுக்காம நம்ம இப்படி தேமைன்னு இருக்கக்கூடாது. எனக்கு என்னென்னு மற்ற கட்சி மாதிரி இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். நம்ம அதை பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. அது எல்லா தொண்டர்களுக்குமே ஃபீல் ஆகுறதுனால தான் தேமுதிக மேலே எல்லாருமே குறையான விமர்சனங்கள் வைக்காமல் அவங்க மேலே ரொம்ப அன்பான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அது வரணும், அந்த கட்சி வரணும், வந்தாக்கா நம்மளுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஓகே மேம், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றிப்பா. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.